பாரதி சொன்ன கேளு பார்வதி, நீ இப்படி பண்ணா ஊருள்ள பேரெல்லாம் சிரிப்பானுவோ. வேண்டாம் பார்வதி, சொன்ன கேளு பார்வதி. யோ போயா, உன்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? சொல்ல சொல்ல கேட்காம அவங்க உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. வேண்டாம் சாமி, உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. வேண்டாம் பார்வதி, அப்படி பேசாத. நீ இப்படி பண்ணா ஊருக்கார பேரெல்லாம் கை கொண்டு சிரிப்பான். நீ கட்டின தாலிய அம்மன் சன்னதியில கலட்டி வச்சுட்டு நான் போறேன். வேண்டாம் பாரதி, வேண்டாம் பாரதி, சொன்னா கேளு பாரதி. ஐயோ வேண்டாம் பாரதி, பாரதி வேண்டாம். ஆண்டவா பண்ற தடுத்துரு, என்னை காப்பாத்து. எப்படியாது? ஐயோ ஐயா சொன்னா கேளு. வேண்டாம் பாரதி. ஐயோ பாரு, உங்க வீட்டு பிள்ளை அடிச்சானா? ஏய் மொசகுட்டி தள்ளிட்டு வச்சோ. அந்த பிள்ளை யார் தெரியுமா? ஊர்ல தாஸ் இருக்காம்ல, அவன் சொந்தக்கார பொண்ணு. அவனுக்கு தெரிஞ்சது ஒரு சங்க அறுத்துருவாமா. காதலிச்சா சங்கம் இருப்பாங்களா? பொறுத்திருந்து பாப்போம் யார் சங்கம் இருக்கிறாங்கன்னு. உனக்கு அந்த பொண்ணுக்கு எண்ணிச்சு ஏற்றுமா? ஊர்ல சொல்லுவானுவா காதலுக்கு கண்ணில். அது இதான் போலுக்கு. நிஷா, நாம அங்க உட்கார்ந்துருந்தா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வா லொகேஷன் சேஞ்ச் பண்ணலாம். கொலையும் சட்டையும் போட்டா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிடலாம்னு நினைக்கியா? இப்படிதான் ஊர்ல நிறைய பேர் கொலையும் சட்டையும் போட்டு அழிதான். யோ, யார் சங்க யார் இருக்காங்கன்னு பாப்போம். உன் சங்க பத்திரமா பாத்துக்கோ. ஆளி மண்டைய பாரு. இதுக்குதான் சின்ன பேரு சாவசம் ஆவாதுங்குது. ஏய், உன்னை சங்கம் மட்டும் தான் அர்ப்பம் நினைச்சேன். வேற ஒன்னும் அவருக்கு போறான். அப்புறம் இப்படிதான் நடப்பேன். நான் ஒன்னு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? டேய், நீ ஒண்ணு இல்லடா, 2 கேளு. நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க பெரிய டைரக்டர் அவதாரம் எடுப்பீங்க, நான் உங்க அசிஸ்டன்ட் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல நீங்க படம் எடுக்கிற மாதிரி தெரியல சார். சார், ஏன் சார் என்ன அடிச்சீங்க? முட்டாள், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் இந்த ஃபீல்டில் டைரக்டர் ஆகணும்னு வரலடா, பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு வந்தேன். நான் ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு டைரக்டர் நம்பி போனேன். ஆனா நான் நம்பின டைரக்டர் அலைஞ்சு என்னை சட்டி தூக்க விட்டுட்டான். அதனாலதான் படம் நாசமா போச்சு. நான் எல்லா படத்தையும் சினிமால தான் கொட்டியிருக்கேன். சினிமால தான் தேடி எடுக்கணும். அதனாலதான் டிஃபரெண்டா திங்க் பண்ணி நானே டைரக்டர் ஆகி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ஃபீல்டில் பணத்தை எடுக்கின்ற விதையை கத்துக்கிட்டேன். பணத்தை எடுத்து நான் ப்ரொடியூசர் ஆக போறேன். நான் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு உன்னதான் டைரக்டர் ஆக்க போறேன். சார், உண்மையாவா சொல்றீங்க? இந்த கேக்க எப்பவுமே போய் சொல்ல மாட்டான், உண்மையை தான் சொல்லுவான். நீ டைரக்டர், நான் ப்ரொடியூசர். இரு, போன் பெல் அடிக்குது. டேய், ஹீரோ பேசுறான். ஹலோ, சொல்லுங்க பவன். சார், நான் வந்துட்டேன் சார். கேஷ் ரெடியா? ரெடி சார். ரெடியா? ஓகே ஓகே, நீங்க வாங்க. சார், நான் ஆபீஸ் வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. டேய், ஹீரோ பணத்தோட வந்துட்டானா? வாங்க 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 மிஸ்டர் பவன், நைஸ் டு மீட் யூ. காஃபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? ஒன்றும் வேணாம் சார், ஷூட்டிங் நடந்தா போதும். கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு போகும். ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே சார். கேஷ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். அப்ப அதை விடுங்க. இந்த தரேன் சார். ஆமா, இது என்ன தனியா கொஞ்சம் 2000 நோட்டு வச்சிருக்கீங்க? சார், அது என்னோட கிஃப்ட் சார். நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஓஹோ, என் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கீங்க. லாபம் இருக்கட்டும், உங்க சென்டிமெண்ட்ல நான் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே சார். சார், 3 lakhs கொடுத்துட்டேன். இன்னும் 1 weekல 7 lakhs கொடுத்துறேன் சார். அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அப்புறம் சார், நீங்க தான் சார் சொல்லணும், ஷூட்டிங் எப்ப சார்? ஷூட்டிங் சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ நான் ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியா சார்? அந்த ஹீரோயினுடைய போட்டோவை நீங்க பாக்குறீங்களா? பாக்குறேன். ஹீரோயின் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கேன். இவங்க தான் உங்களுக்குள்ள ஹீரோயின். கொடுங்க சார். நான் இந்த பார்வை பாக்குறேன் சார். இவங்களா சார் ஹீரோயின்? ஆமா, சூப்பரா இருக்காங்க சார். சூப்பர் தான். சத்தலா இருக்காளே. ரொம்ப நேரம் ஹீரோயினை பார்த்துருந்தா ஹீரோயினுக்கு சளி பிடிச்சுக்கும். கொண்டாங்க. இந்தாங்க சார். சூப்பர் தான். சரி, நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க. 3 lakhs கொடுத்திருக்கீங்க. 7 lakhs 1 weekல தர்றேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 7 lakhs உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஹீரோயினை உங்க கூட சாங் ரிஹர்சல் பண்ணி பார்க்க போறேன். ஓகே சார். அந்த ரிஹர்சல்ல நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு உடனே ஷூட்டிங் போயிடலாம். ஓகே சார். நாங்க 2 பேருமே டான்ஸ் பண்ண போறோமா சார்? நீங்க பின்னி டான்ஸ் பண்ண போறல, ஆடி டான்ஸ் ஆட போறீங்க. ஓகே ஓகே சார். ஓகே, வாங்க, வெல்கம், வாங்க. ஹாப்பி வரேன் சார். டேய், சூப்பர் ஹீரோடா, சொன்ன மாதிரியே பணத்தை கொண்டு கொடுத்துட்டான். சார், உண்மையிலேயே அசத்திட்டீங்க சார். டேய், இது மட்டும் கிடையாதா, இன்னும் நிறைய அசத்த வேண்டியது இருக்கு. அதுக்கு தெம்பு வேணும். அதுக்கு நீ போய் ஒரு பாதாம் அல்வாவும் ஒரு ஆப்பிள் ஜூஸும் வாங்கிட்டு வா. நீ ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சுக்கோ. ஓ, எனக்கு ஆப்பிள் ஜூஸா?
டேய் இங்க வாடா. ஆப்பிள் ஜூஸ் இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வந்து டீ தான் குடிக்கணும். சரியா? போயிட்டு வா. ம். விட்டா டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிப்பான். ஆ இன்னும் ஹீரோயினை செலக்ட் பண்ணல. ஏன் பெருமூச்சு விடுற? சீக்கிரமா ஒரு ஹீரோயினை தேடி உன்னை ஹீரோவா நடிக்க வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி செவரெல்லாம் போஸ்ட் ஒட்டி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல எல்லாம் கரிய பூச்சிடலாம். ஓகே? எப்போ ஹீரோயினை செலக்ட் பண்றது, நான் எப்போ ஹீரோவா வருது? சார் என்ன பாருங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? உனக்காக ஹீரோயினை தேடி 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 ஆ. நானே டயர்ட் ஆயிட்டேன். நேத்து கூட ஒரு பொண்ணை காபி ஷாப்ல பார்த்தேன். உன்னை கம்பேர் பண்ணி அப்படியே டைட் வச்சு பார்த்தேன். ஒரு இமேஜினேஷன் போனேன். அப்படியே சாங்கே பண்ணி பார்த்தேன். சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா அவ மிஸ் ஆயிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படியோ சார், நான் ஹீரோவனா ஓகே. ஹீரோயின் கிட்ட மறுநாள் கேமராவை ஸ்டார்ட் சொல்லிடுறேன். கவலையே படாத. சரி நான் வரேன் சார். ரொம்ப ஃபீல் பண்றானே. ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சீக்கிரமே செய்வோம். சார் என்னடா? ஒரு மாசமா ஹீரோயினை தேடுறேன் சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இருக்கீங்க. எப்பதான் ஷூட்டிங் நடத்துவீங்க? டேய் பேட்டா கரெக்டா கொடுக்குறேன்ல, சாப்பாடு கரெக்டா போறேன்ல. ம். ம். பேட்டாவை கரெக்டா கொடுத்து சாப்பாடை கரெக்டா போட்டா இவ்வளவு திமிரு பண்றேன். நாளைக்கு இருந்து பேட்டாவும் சாப்பாடு ரெண்டுமே கட், பச்சை தண்ணி மட்டும்தான். அதனாலதான் அந்த அசிஸ்டன்ட் பசங்களை கூட வச்சுக்கிறதுல. அதுவும் ஹீரோ கூட டிஸ்கஷன் பண்ணும்போது இவனுங்களை பக்கத்திலேயே வச்சு கூட. நாளையில இருந்து கட். சார் சார். எஸ் கம் இன். ஹலோ, என்ன வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஜெய், ஜெய், சொல்லு நிஷா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாம், நம்ம வெளியே போறோம். ஓகே ஜெய், சாருக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்ப போங்க, நாங்க கூப்பிட்டா மட்டும் வாங்க. சரியா? ஏதாவது வேணா என்ன கூப்பிடுங்க மேடம். ஓகே ஓகே. ஒரு ஆப்பிளே சாப்பிடுறது இப்பதான் பார்த்தேன். மணி 4 ஆச்சு. 1 மணி நேரம் இன்னும் ஆள. வர்றாரு. வாங்க சார், வணக்கம். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நல்லா ஒரு கொட்டை விட்டுருப்பியா? இல்ல சார், தூங்கல சார். சரி, போன பேட்டர் ஓகே. அப்படியா சார்? சூப்பர் சார். என்ன ஒண்ணு 50,000 கம்மியா கொடுத்தான். 6 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டான். நீ என்ன பண்ற? நேரா நான் எல்லா விஷயத்தையும் மாஸ்டர் சொல்லிட்டேன். ஹீரோயின் அங்க போயிருப்பா, இவனும் அங்க போயிடுவான். காலையில 9 மணிக்கு சொன்னேன், இப்ப 6 மணிக்கு தான் ரிஹர்சல் ஸ்டார்ட். நீ என்ன பண்ற? இந்த ரிஹர்சல் நல்லபடியா முடிச்சு கொடுத்து CD கொடுத்து நீ ஊருக்கு கிளம்பிடுற. சரியா? அந்த ஹீரோயின் வரா பத்தியா, அவளுக்கு 2000 ரூபாய் கன்வென்ஸ் கொடுத்துரு. ஜூஸ் அது இதெல்லாம் கேட்பா. ஹீரோக்கும் ஹீரோ நல்லா கவனிடா. நம்ம சாப்பிட்ற மாதிரி பாதாம் அல்லாவும் வாங்கி கொடு. ஏன்னா அவன் தான் நமக்கு பணம் கொடுக்குறான், அவன் தான் வசூல் பண்ணல. அப்புறம் இந்த நீ ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ செலவுக்கு. என்ன பண்றது, பாவம் ரொம்ப நாளா கஷ்டப்படுறல. அப்புறம் இந்த 500 ரூபாய வேணாம் இருக்கட்டும். சரியா? இதை பார்த்துட்டு நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு கேமராமேன்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க ரிஹர்சல் பண்றது அப்படியே ஷார்ட் எடுத்துட்டு வந்து சேரு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். டேய் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆபீஸா மாத்திரம். நீ ஊருக்கு போயிட்டு வரும்போது புது ஆபீஸ்க்கு வந்து சேரு. நான் போய் ஆபீஸ் நம்பர் அட்வான்ஸ் கொடுத்து புது சோஃபா செட்ல வாங்கி போட்டு அசத்திடுறேன். ஓகேவா? ஓகேவா? நீ கிளம்பு. டேய் நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே சார். போ. இவன் மேட்ரு ஓவர். ஓகேங்க சார், வரேன் சார். ஆபீஸ்க்கு அங்க ஒரு 50,000. அதே மாதிரி நமக்கு காருக்கு ஒரு 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருவோம். ஏன்னா அடுத்த அமௌண்ட்ல காரை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பங்களா 4 ஹீரோ கிடைச்சா போதும். நம்ம மேட்ரு ஜாலி தான். இங்க ஏதோ பணத்தை எவனா ஆட்டை போட்டு நம்ம கிளம்புவோம். ஏண்டா யுவராஜ், உனக்கு என்ன சொன்னேன்? நேற்று அந்த சாங்கை ரிஹர்சல் பண்ணி CD வாங்கிட்டு காலையில் 9 மணிக்கு வாடான்னு சொன்னேன். என்னதான் பண்ற நீ? டேய் பழைய ஆபீஸ்ல பண்ண சேட்டெல்லாம் பண்ணனு வச்சுக்கோ, டோட்டலா உன்னை தூக்கிடுவேன். ஆமா,
அதனால தான் உனக்கு பதிலாக சிவா போட்டுக்கிறேன். ஒழுங்காக உன்னை வச்சுக்கோ, இல்லைன்னா நீ வேற இடம் பார்த்துக்கோ. ஆ, எவ்வளோ இடத்துல வருவ? சீக்கிரம் வா. வாயா. ஏயா, உனக்கெல்லாம் எந்த வித சென்ஸே கிடையாதா? சாரி சார். அவன் தான் அப்படி பண்ணான்னு சொல்லி உன்னை வந்து புது ஆஃபீஸில் இன்சார்ஜ் எடுத்துக்க சொன்னேன். 10 மணிக்கு வர சொன்னேன். நான் 9 மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன். எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் போய் முதல்ல வருவான், பின்னாடி டைரக்டர் வருவான். இங்கே டைரக்டர் முதல்ல வந்து தேவடு காக்க வேண்டியது. இதெல்லாம் பொழப்பாயா? சாரி சார். சரி, நேற்று தான் சொன்னேன் ஹீரோயின் வரேன்னு. என்னாச்சு? கூட்டிட்டு தான் சார் வந்திருக்கேன். ஹீரோயின் வந்தாச்சு, அப்புறம் நீ மட்டும் ஏன் வந்திருக்க? போயா அவளை போய் கூட்டு வை. சரி சார். போயா. கடவுளே, ஃபிகரும் சூப்பராக இருக்கணும், கேஷோட வரணும். வாங்க சார். மேடம் தான். ஐ ஆம் டைரக்டர் கேகே. ஹலோ சார், ஐ எம் பவித்ரா. நைஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. நீ இப்படி வா. நல்ல மாட்டப்போ மந்திரமா தான் இருக்கா. பெங்களூர்ல இருந்து வந்ததும் இவரோட இன்ட்ரோ கிடைச்சது. இவரோட ரெக்கமெண்டேஷன்ல உங்களை மீட் பண்ண வந்தேன். அப்ப நோ ப்ராப்ளம். நான் உங்க போட்டோகிராஃபி எல்லாம் பார்த்தேன். ரியலி வர் சூப்பர். சார், அப்ப நான் நேர்ல நல்லா இல்லையா சார்? யார் சொன்னது? ஒயிட்ல பார்த்தா அன்சிகா, அப்படியே டைட்ல பார்த்தா அனுஷ்கா, இந்த பிரேம்ல பார்த்தா நயன்தாரா. மொத்தத்துல நீங்க ஒரு ஹாலிவுட் ஹீரோயின். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா. ஏண்டா நெஞ்சடிக்குதா? இல்ல சார். சரி, நான் சொன்னதெல்லாம் சொன்னியா? அதெல்லாம் ரெடி சார். அப்புறம் என்ன வரலையே? மேடம் கேஷ கொடுங்க. ஓகே, இந்தாங்க 5 lakhs இருக்கு. ஓ, 5 lakhs இருக்கா? ஓகே. 1 2 3 5 lakhs கொடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் 5 லட்சம். அது மேடம் பேலன்ஸ். சார், இன்னும் 1 வீக்ல பேலன்ஸ் கொடுத்துறேன். 5 lakhs நீங்க கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி இன்னும் 5 lakhs 1 வீக்ல பேலன்ஸ் தரேன்னு சொல்றீங்க. சோ நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா இவன் சொன்னா நான் நம்பவே மாட்டேன். ஓகே. ஓகே நம்மளையே இழுக்கிறான். டேய், இங்க என்னடா பாக்குற? அங்க பார். சார், கன்ஃபார்மா உங்க படத்துல நான் ஹீரோயின் தானே? இங்க எத்தனையோ ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா என் மனச நீங்க டச் பண்ணிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைப்பாளா நான் ஏங்க தவிச்சுக்கிட்டு உங்களை வச்சு படம் எடுக்க முடிவு பண்ணிட்டு. நீங்க தான் ஹீரோயின். ஆனா ஹீரோ யாருங்கிறது சஸ்பென்ஸ். அத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் 1 வீக்ல அந்த 5 lakhs கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் வீக் நாம ஷூட் போறோம். நாளைக்கு சாங் ரிஹர்சல் போறோம். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். இருக்கா? டேய், நல்ல ஹீரோனே என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அவங்கள அனுப்பிச்சிட்டு வா. ஓகே. ஓகே, தேங்க்யூ. வெரி நைஸ். பாய். நல்லாதான் இருக்கிறா இந்த பொண்ணு. எத்தனையோ ஹீரோயினுக்கு வந்தாங்க, நமக்கு செட் ஆகல. ஆனா இந்த ஹீரோயினை பார்த்தா தான் தோணுது, நம்ம படத்துக்கு இவ தான் கரெக்டான ஹீரோயின். ஓகே, டன். சார் என்னடா அனுப்பிச்சிட்டேன் போயிட்டாளா? சார். சரி, சூப்பரான ஹீரோயின் கொடுத்துருக்கடா. எத்தனை தான் ஹீரோயின் நம்ம கம்பெனிக்கு வந்தாலும் இந்த ஹீரோயின் சூப்பர். இந்த ஹீரோயின் நம்ம கம்பெனி படத்தை கன்ஃபார்ம் ஹீரோயின் தான். சார், எத்தனையோ ஹீரோயினியை செலக்ட் பண்ணிட்டீங்க, எத்தனையோ ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டீங்க. ரிகல்ஸலே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, சாங் எப்போதான் வைக்க போறீங்க? டேய், ஒவ்வொரு ஹீரோக்கிட்டையும் 10 லட்ச ரூபாய் வாங்குவேன். ஹீரோயின் முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட் ஆயிருந்தா அவகிட்டையும் பணம் வாங்குவேன். இல்லாத ஹீரோயினுக்கு சம்பளம் கொடுப்பேன். ஆனா எல்லாரையும் போட்டு ரிஹர்சல் பண்ணுவேன். ரிஹர்சல் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சிடி கையில கொடுத்துருவேன். அவன் கொண்டு வீட்டுல சீடியை போட்டு பாத்துட்டு இருப்பான். ஆனா நான் செலக்ட் பண்ண இந்த ஹீரோயின் கூட நான் டூயட் பாடி நடிப்பேன். இப்ப புரியுதா? நான் தான் படத்துக்கு ஹீரோ. என் படம் மட்டும் தான் தியேட்டர்ல ஓடும். அவங்களதெல்லாம் வீட்டுல டிவில தான் ஓடும். ஏண்டா வாய பழக்கிற? டேய், உன்னையும் ஹீரோவாக்கி ஒரு ஹீரோயினை போட்டு நடிக்க வைக்கிறேன். ஆனா அதுவும் உன் வீட்டு சீடியில தான் ஓடும், தியேட்டருக்கு வராது. அதான பார்த்தேன். இந்தாங்க, செலவுக்கு வச்சுங்க. ஹீரோ ஹீரோயின் பசங்க வந்து சேருவாங்க. சரிங்க. பக்காவா ரிஹர்சல் பண்ணி சிடியை அசிஸ்டன்ட் சிவா கிட்ட கொடுத்து அனுப்புங்க. புரியுதுங்களா? ஓகே சார். உங்க கையில தான் இருக்கு. பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க. சரிங்களா? ஓகே ஆயிடுச்சுன்னா நாளைக்கே ஷூட்டிங். முடிச்சலாம். என்னடா சிவா, இருந்து பார்த்துட்டு வரியா? நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. ரொம்ப விளையாத. இந்தா, இதை கையில் வச்சுக்கோ. ஹீரோ ஹீரோயின் வந்து கேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி எது கேட்டாலும் வாங்கி கொடு. லஞ்ச் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி சீக்கிரம் சீட் எடுத்து சேரு. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன் சார். வரட்டுமா மாஸ்டர்? ஓகே. ஓகே. டேய், பாத்துக்கடா. ஓகே சார். போயிட்டாரு. மாஸ்டர், ஆரம்பமாகட்டும்.